அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் வழிபாடு செய்யும் பக்தர்களும் சரி, இல்ல நான் வழிபாடு செய்யல, நான் வந்து 1 நாள் மட்டும் தான் பஞ்சமி அன்று மட்டும் தான் வழிபாடு செய்ய போறேன். அப்படி இருந்தாலும் சரி, நீங்க 9 நாட்களும் தொடர்ந்து இந்த மந்திரத்த மட்டும் சொன்னால் போதும். வராகி பக்தர்கள் அனைவரையுமே இந்த நவராத்திரிக்கு இந்த மந்திரத்த தினமும் 9 முறை கட்டாயமாக சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்த பாருங்க அடுத்து. 108 முறை வரை கூட நம்ம தாராளமாக சொல்லலாம். ஒரு கட்டாயமான முறையில ஒரு 9 முறை. நம்ம எவ்வளோ வேண்டுமானாலும் எவ்வளோ 1008 முறை கூட சொல்லலாம். நம்ம கணக்கே கிடையாது. இது எண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்ல. எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்த சொல்லலாம். சொல்ல சொல்ல நமக்கு வராகியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைத்து, நம் நினைப்பது அனைத்துமே நடக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து துன்பங்கள் அனைத்துமே பறந்தோடிரும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே தீர்ந்து போயிரும். ஸோ நம்ம வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யமும் கிடைப்பதற்காகவும், எல்லா பிரச்சனையும் தீர்வதற்காகவும் இந்த ஒரு வரி மந்திரத்த சொல்லணும். இத சொல்வதனால அவ்ளோ நன்மைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஷாட நவராத்திரி 9 நாள் ஜூலை 15லிருந்து ஜூலை 23 வரை சொல்லணும். ஜூலை 15 காலை நேரமும் சொல்லலாம், மாலை நேரமும் சொல்லலாம். இதற்கு நேரம், காலம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எப்ப வேண்டுமானாலும் வராகியம்மனுக்கு இந்த மந்திரத்த சொல்லலாம். நீங்க பூஜை பண்ணா தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க எங்க உட்காந்துக்கிட்டு வேணாலும், அதாவது நீங்க ஹால்ல உட்கார்ந்தாலும் சரி, பூஜை அறையில உட்கார்ந்தாலும் சரி, நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள நீங்க பாட்டுல வராகியம்மன நினைச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருங்க போதும். இந்த மந்திரத்துக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. இப்ப இந்த மந்திரம் சொல்வதனால பார்த்தீங்கன்னா, உங்கள சூழ்ந்து இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் விலகிடும். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கெட்ட சக்தி பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி நமக்கு நல்ல சக்தி இருக்கோ, அதே போல தான் கெட்ட சக்தியும் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். ஒண்ணு நமக்குள்ள இருக்கும், இல்ல நம்மள சுத்தி இருக்கும். இது இந்த மந்திரத்த சொல்ல சொல்ல அது விலகிடும். என்ன மந்திரம்னு சொல்ல வேண்டும் அப்படின்னா, ஓம் வஜ்ர கோஷம். இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த வராகியம்மனுடைய மந்திரம். இப்ப வராகியம்மனுக்கு வந்து உரிய மந்திரமான இந்த வஜ்ர கோஷம் வந்து எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஓம் வஜ்ர கோஷம் நமக அப்படிங்கிறதும் சொல்லலாம். இல்லைன்னா ஓம் வஜ்ர கோஷம் அப்படிங்கிறது சொல்லலாம். அல்லது வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படி வேண்டும்னாலும் சொல்லலாம். ஆனா வஜ்ர கோஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். வஜ்ர கோஷம் அப்படிங்கிறதுன்னா என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வஜ்ர அப்படிங்கிறது வந்து இடிய குறிக்கும், வைரத்தை குறிக்கும் மற்றும் வாகனத்தை குறிக்கும். வராகியம்மனுக்கு உரிய வாகனம் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் வராகியம்மனுக்கு உரிய வாகனம். கோஷம் அப்படிங்கிறது சத்தம், ஒலி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வஜ்ர கோஷம் சொல்வதனால சிங்கத்தோட பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்ல சொல்ல நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், ஒரு அதிர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம முழுக்க நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்மளை சுற்றி. அதாவது இந்த மந்திரத்தை ஒரு இடத்துல உட்காந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல உட்காந்து சொல்லும் போதும் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்த பாதுகாப்பு கவசத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்கள் உங்கள விட்டு விலகிடும். கெட்ட சக்தி உங்கள நெருங்க முடியாது. உங்கள யாராவது இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாந்திரீகம், இந்த செய்வனெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது யாராவது உங்கள பண்ணணும்னு நெனச்சா கூட அது உங்கள்கிட்ட எடுபடாது. அந்த இது வந்து உங்ககிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள ஒண்ணுமே அசைக்கவே முடியாது. இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது நம் அன்றாட கூட இந்த மந்திரத்த சொல்லலாம். வராகி பக்தர்கள் அனைவருமே அன்றாட இந்த மந்திரத்த சொல்லலாம். வராகியம்மனுக்கு உரிய இந்த நவராத்திரிக்கு சொல்லும்போது இன்னமும் நமக்கு வந்து சிறப்பு இருக்கும். அவங்களுடைய மந்திரங்கள் நெறைய இருக்குது. நீங்க நெறையா இது காயத்ரி மந்திரம் இருக்குது, மூல மந்திரம் இருக்கு, 108 போற்றிகள் இருக்கு, வராகியம்மனோட கவசங்கள் நெறைய பாடல்கள் இருக்குது. அத்தனை இருந்தாலும் நீங்க நவராத்திரிக்கு அதிகமாக எல்லாருமே சொல்லுவீங்க இல்லையா? கூட சேர்த்து இதையும் நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது வராகியம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு 100% பரிபூர்ணமா கிடைத்து, உங்க வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். முக்கியமாக நிம்மதி ஒன்று நிச்சயமாக இருக்கும். நமக்கு நிம்மதி தான் மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக இருந்தாலே போதும். அவங்களுக்கு அத்தனை சகலமும் வந்து சேரும். தானா வந்து சேரும். அந்த நிம்மதி, அந்த டென்ஷன் எல்லாமே குறைவதற்கு இந்த மந்திரம் வந்து பயன்படுத்துங்க.
இப்ப வராகிமன்னோட அருள் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரம். வராகிமன் வந்து துணையாக வரணும் நமக்கு. அவங்களுடைய வாகனம் முதற்கொண்டு நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னாலும் வஜ்ரகோஷ மந்திரம் தான். ஸோ எல்லாத்துக்குமே வஜ்ரகோஷ மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு எப்பல்லாம் மனசு வந்து பயம், பதட்டம் கொடுக்குதோ, அப்பல்லாம் வந்து நீங்க வஜ்ரகோஷம் அப்படிங்கிற வார்த்தைய மனசுக்குள்ள சொன்னாலே போதும். அனைத்து பயங்களும் நீங்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல வந்து இப்ப இருட்ட பார்த்தா உங்களுக்கு பயம். தூங்கும்போது கெட்ட கனவு வருது. ஏதோ போட்டு அமுக்குற மாதிரி இருக்குது. அப்படின்னாலும் நீங்க அந்த நேரத்துல அந்த அடுத்த செகண்டே வஜ்ரகோஷம் அப்படிங்கிறது சொன்னா போதும். அது உங்களுக்கு சரியாயிடும். தீராத வலி, தீராத வேதனை, தலைவலி, வயிறு வலி இந்த மாரி தீராத வலின்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தீராத வலி வரும்போதெல்லாம் வஜ்ரகோஷம் சொல்லும்போது அது சரியாகும். உங்களுக்கு தீராத பிரச்சனை, மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுனாலும் வஜ்ரகோஷம் சொல்லணும். ஸோ எல்லாத்துக்குமே வஜ்ரகோஷம் பாதுகாப்பு. உங்களுக்கு வந்து வஜ்ரகோஷம்னாலே பாதுகாப்பு அப்படிங்கிறத நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. வஜ்ரகோஷம் சொல்லும்போது வராகியம்மன் உங்களுக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இத வந்து நம்ம அன்றாட சொல்லணும். இந்த நவராத்திரிக்கு வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. ஜூலை 15 என்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை நமக்கு நவராத்திரி இருக்குது. 15 காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க வராகியம்மனுக்கு பூஜை செய்பவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சுக்கோங்க. ஒரு 5 மணிக்கு ஒரு 5:30க்காவது எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்திரிச்சுட்டு வாசல் வந்து தெளிச்சு, கோலம் போட்டு, கொஞ்சம் நல்லா அழகான கோலம் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு கூட தெளிச்சுக்கோங்க. நீங்க குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டி மஞ்சள் போட்டு குளிங்க. 2 கல்லுப்பு போட்டு குளிங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு பால் விட்டு குளிங்க. கொஞ்சம் தயிர் விட்டு குளிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சேர்த்து குளிங்க. மொத்தமா எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். ஒரு நாளைக்கு பாலு, ஒரு நாளைக்கு மஞ்சளு, ஒரு நாளைக்கு வந்து 2 துளசி, ஒரு நாளைக்கு சந்தனம். இந்த மாதிரி நம்ம போட்டு குளிக்கும்போது, நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டீஸ்லாம் அப்பவே சரியாயிடும். ஸோ நமக்கு உடம்பு வந்து நல்ல பாசிட்டிவ் அதிர்வலைகள் கொடுக்கும். நம்மள சுற்றி வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நம்ம நேர்மையா இருந்தாலே எல்லாமே பாசிட்டிவா தானே நடக்கும். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து நீங்க ஒவ்வொரு செயலுமே பார்த்து பார்த்து பண்ணுங்க. 9 நாட்களும். உங்களால வந்து வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னாலும் சரி, இல்ல நான் பூஜை பண்ணாட்டாலும் சரி, நீங்க வந்து பூஜை ரூம்ல வந்து எப்படி விளக்கேற்றத்தானே செய்வீங்க. அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வராகியம்மன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நேரம் நீங்க வந்து இந்த 9 நாட்கள் முடிந்த அளவுக்கு காலை, மாலை 2 வேளையும் வாசல்ல கோலம் போடுங்க. 2 வேளையும் பார்த்தீங்க அப்படின்னா, விளக்கேற்றுங்க. வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க. உங்களுடைய குலதெய்வம் பேர சொல்லுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் பேர சொல்லுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும். கிடைத்தால் மட்டும் தான் நமக்கு அனைத்துமே கிடைக்கும். அதாவது நெறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தெய்வம் மிக மிக உரிய தெய்வம் வந்து குலதெய்வம். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் தான் இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வமும் நமக்கு குலதெய்வம் மாதிரி தான். குலதெய்வம் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் குடுப்பாங்களோ, அதே மாரி தான் இஷ்ட தெய்வமும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. மற்ற தெய்வங்களும் நமக்கு சப்போர்ட் தான். இருந்தாலும் நமக்கு மனசுல அதிகமா பிடிக்கிறது இஷ்ட தெய்வம். அதனால தான் நம்ம இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். இவங்க வந்து நமக்கு அனுதினமும் நம்ம மனசுக்குள்ள நிறைவாக இருப்பாங்க இஷ்ட தெய்வம் வந்து. குலதெய்வம் வந்து நீங்க கும்பிட்டாலும், கும்பிடாட்டாலும் உங்களுக்கு துணையாக அவங்க நிற்கணும். ஏன்னா, உங்க குலத்தை காக்கிற தெய்வமே குலதெய்வம் தான். ஆனா, அவங்கள கட்டாயமாக நம்ம வேண்டிக்கிடணும். ஏன்னா, குலசாமியே நம்ம வேண்டல அப்படின்னா, மத்த தெய்வத்தோட சக்தி வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால குலசாமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக குலதெய்வத்த கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி கோவிலுக்கு போகணும். தினமும் அவங்கள வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அவங்களுடைய பேரு எல்லாரோட குலசாமியோட பேரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க பேர மனசுக்குள்ள சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்க வீட்ல விளக்கேற்றும்போது, அவங்களே நெனச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிடணும். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு, நீங்க அடுத்தடுத்து பூஜை பண்றீங்களே, அதுல உங்களுக்கு சக்சஸ்ல போய் முடியும். நீங்க இப்ப குலதெய்வத்த நெனச்சுட்டு, இப்ப வராகியம்மனுக்குரிய நவராத்திரி பூஜை பண்றீங்க அப்படின்னா, அந்த நவராத்திரிக்கான நீங்க வந்து வேண்டுதல் வச்சிருப்பீங்களே, அது நிச்சயமாக நிறைவேறும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் தான், எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது. அப்படி இருப்பவர்கள்லாம், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அவங்கள குலசாமியா நெனச்சுக்கோங்க. ஆண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, முருகன நீங்க குலதெய்வமா நெனச்சுக்கிடணும். பெண் தெய்வம் அப்படின்னா பிடிக்கும் என்றால், நீங்க காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அம்மன் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்த அம்மன் ரொம்ப பிடிக்குமோ, அவங்கள நீங்க குலசாமியா நெனச்சுக்கோங்க. சீக்கிரமா உங்க குலதெய்வம் யாருன்னு இந்த தெய்வம் உங்களுக்கு காட்டிக் குடுத்துருவாங்க. சீக்கிரமா உங்களால அறிய முடியும், எந்த தெய்வம் அப்படின்ட்டு. அதனால ஒவ்வொரு பூஜையும் நீங்க பண்ணும்போது, அதாவது நான் நவராத்திரி பூஜைய மட்டும் சொல்லல. நமக்கு நெறைய பெரிய பெரிய பூஜைகள் வரும் இல்லையா? அதாவது நவராத்திரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அடுத்து தீபாவளி, அதுக்கடுத்து சஷ்டி, மகா சஷ்டி எல்லாமே வரும் பார்த்தீங்களா? எல்லா பூஜைகளும் நீங்க பண்ணுவதற்கு முதல்ல
குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்க பூஜைகள் தொடங்கும்போது அது வெற்றியில போய் நமக்கு முடியும். அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இஷ்ட தெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியம். அவங்களுடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். அப்படி கிடைக்கும்போது நமக்கு எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வராகியின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வராகியின் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.